வாட்ச்மேன் 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 பட்டியா ஏண்டா உன்னை தண்டா காணுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் 9 மணி கிளாஸ்க்கே ஒழுங்கா வர்றதில்ல. நீ ஏண்டா காலகாலத்தில் 7:30 மணிக்கே வந்து என் கழுத்தா இருக்கிற? ஏண்டா காலைல எழுந்திய குளிச்சியா, பல் தேய்ச்சியா, கக்கூசுக்கு போனியா, கழுவுனியா? மூஞ்ச கூட கழுவாத பர்தேசி மாதிரி வந்து நிக்கிறியடா. போடா போ. நான் ஏன் காலையில் 7:30 மணிக்கே ஸ்கூலுக்கு வரேன் தெரியுமா? கொஞ்ச நாளாகவே எனக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்ச். நைட்டில் தூங்க முடியல, வீட்டில் என்னால் சரியாக படிக்க முடியல. மணிக்கணக்கா என்னையே நான் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முகத்தில் மீசை முளைக்கணும், சீக்கிரம் பெரிய ஆம்பளை ஆகணும், இப்படியெல்லாம் தோணுது. உடம்புக்குள்ளே கரண்ட்டு பாஸ் ஆன மாதிரி ஒரு முரட்டுத்தனம். இதுக்கு மேலே எப்போ பார்த்தாலும் அப்பாவோட டார்ச்சர். படி படி படி, நல்லா படி. என் பையன் பெரிய ஆளாக வரணும். என்ன படிக்கிற? அதை நான் பயாலஜியா, மேத்தமேட்டிக்ஸா? இதெல்லாம் எதுக்கு படிக்கிற? டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா? அதெல்லாம் வேணாம். என்ற மாதிரி பெரிய போலீஸ்காரனா வரணும், அதுக்கு மட்டும் படி. அப்பா எல்லாத்தையும் படிச்சாதான்ப்பா 10th பாஸ் பண்ண முடியும். அப்ப எல்லாத்தையும் படி 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 படி. என்னடா மார்க் வாங்கியிருக்கிற? 10. ஒன்னு அழிச்சிட்டா முட்டை, கோழி முட்டை. நீ என்னப்பா மார்க் வாங்கியிருக்க? 99. நீப்பா? 97. நீ அவங்க மூத்திரத்தை வாங்கி குடி, அப்பவாவது மூளை வளருதான்னு பார்க்கலாம். வாட்ச்மேன் வாட்ச்மேன், சூர்யா வந்துட்டானா? அது சரி, நீ வந்துட்டியா? அவனும் கரெக்டா வந்துட்டான். போ. இந்த பாப்பா அண்ணில. ஆமா, அவனும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறான். அவன் வந்து கொஞ்ச நேரத்துல நீ வந்துடுற. கிளாஸ் ரூமுக்குள்ள போய் என்ன பண்றீங்க? படிக்கத்தானே செய்றீங்க. தப்பு தண்டா பண்ணிடாதீங்கம்மா, அப்பாளுக்கே வேலை போடும். போ. இந்த காலத்து பிள்ளைங்கள எங்க நம்ப முடியுது? பிஞ்சிலே பழுத்து முத்து போயிடுதுங்க. என்னைய தூங்க விட மாட்டேன்றாங்களப்பா. டி சூர்யா, டி அறிவு கட்டவனே, எழுந்துரு. வீட்டில் எல்லாம் தூங்காத, கிளாஸ்ல வந்து தூங்கு. வீட்டில் எங்கள் அப்பா தூங்க விட்டாதான். ஹோம்ஒர்க் பண்ணியா? ஐயோ, எழுது. ராஜி எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. ஆனால் ஸ்கூலில் எல்லாருமே எங்கள் 2 பேரை பற்றி தப்பாகவே பேசினாங்க. ஏன்டி இவன் மட்டும் அவனுக்கு உரசி உரசி சொல்லி கொடுக்குறா? ஐயோ உனக்கு தெரியாதா? அவளுக்கு இவன் மேல ஒரு இதுடி. ஜோடி பொருத்தம் சூப்பர். ஐயே மூஞ்ச பாரு. என் மூஞ்சி உங்களுக்கு பிடிக்கலையா? கொடுத்தனா? கொடு. ஏய் சரின்னு சொல்லிட்டு வந்து இந்தா வேணாம். இந்தா குடி. சிப்போ கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணாம். குடி. வேணாங்கறல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வரீங்க போல இருக்கு. வாங்க வாங்க, இந்த இருக்காங்க பாருங்க. தகராறு பண்ணாத, சும்மா இரு. ஏய் குரு, பிரியா நம்ம ஃப்ரெண்டு தானே, ஏன்டா இப்படி பண்ண? என்னடா பண்ண? இல்ல, நீ ஏதோ தப்பு தான் பண்ணிருக்க. சூர்யா, இவன் ஏன் கிட்ட தப்பா அப்ரோச் பண்ணா? ஏண்டி நீ ஏண்டி இவன் கூட வந்த? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். வேலையை பாரு. போங்க போங்க. போ போ போங்க. கிளம்பு. பையனா இருக்கு, போங்க. நிக்காத, போங்க போங்க. கிளம்பு போடா. போ. ஏய், நீ ஏன் டைக்க உட்காந்துருக்க? வாடாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, இவர் போட்டு போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சார், இங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது என்ன? கூல்ட்ரிங்கு. இது கோர்ட்டு. இதோட மிக்ஸ் பண்ணி இந்த பொண்ணு கொடுத்து அவன் இந்த பொண்ணோட மிக்ஸாக வந்திருக்கான். இதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் ஒரு போலீஸு. என்னத்த? ஏய் பாத்தியா, குவார்டர் பாட்டில் சைஸ் கூட என்ன பேச்சு பேசுறான் பாத்தியாம? அடிச்சா தலையோட போயிடும். ஏமா இப்படிலாம் வரலாமா? அறிவு இருக்கா உனக்கு? விஷயம் எங்க கைக்கு வந்துருச்சுல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். போ போ. என்னடா பணக்காரோட பையனா? பாக்கெட்டுக்குள்ள வச்சல, வெளியே எடு. பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான். இவ்வளோதானா? என்னடி முன்யம்மா உன் கண்ணில் மை
என்னடி முன்யம்மா உன் கண்ல மை. இந்த மாதிரி இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கிட்டு சிங்கப்பூர் மலேசியாவில் செட்டில் ஆக வேண்டிய நான் இந்த சென்னை மாநகரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு என்ன வேணும்? டை அடிக்கணும். எது? டை டை டையா? டேய், இதுல என்னடா இருக்கு அடிக்கிறதுக்கு? டையெல்லாம் மண்டையில முடி இருக்கிறவனுக்கு அடிக்கிறதுடா. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. இந்த மாதிரி தலைக்கெல்லாம் சாயம் பூசி நான் பொழைக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கான்டா, எழுதி இருக்கான். வடப்பள்ளி சீனல்ல தான் நம்பியார் யூஸ் பண்ண விக்கலாம் விக்கிறாங்களா, வாங்கி மாட்ட வேண்டியதானே. அது எப்படிடா வெக்கமே இல்லாம இப்படி ஒரு சொட்டையை வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற 4 முடியை எடுத்து மண்டையை கவர் பண்ணிக்கிறீங்க ஆன்டிங்களை கரெக்ட் பண்றதுக்கு? சரி சரி சார் வாங்க. வை வை, அதுக்கு தானே அண்ணன் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். காஃபி டே 10:30க்குண்ணே. யாருப்பா? பிரீத்திண்ணே. ஓ பிரீத்தியா? ஓகே ஓகே. நீ சத்யம் தேட்டர்ல இங்கிலீஷ் படத்துக்குண்ணே. என்ன பேரு? மோனிகா. 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 ஓகே 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 ஓகே. சரி சரி. ஃபீஸ கொடுத்துட்டு போங்கடா. என்னன்னா நீங்க கேட்டீங்களே. இத வச்சு தாண்டா பெட்ரோல் பங்க் வாங்கி வாழ்க்கையில செட்டில் ஆன்றீங்க. மத்த பசங்களை அனுப்பி விடுங்க. ஏடு அந்த இருக்குல்ல. வரேனா? வாப்பா வாப்பா. நீ வர வரதான் எனக்கு வாழ்க்கை. அண்ணா பொடுகு ஃபேக்டரியில வச்சிருக்கிறேன். அண்ணா அண்ணா நான் என்ன அமெரிக்காவில் இருக்கிறேன்? உள்ள வா. அண்ணான்னுகிட்ட அபசகுணமா காக்க கொடு. முரளி தானே இந்த குள்ள பையன்? கிட்ட வா. உனக்கு எனக்கும் ஒரே அப்பனா இல்ல உனக்கு எனக்கும் ஒரே ஆத்தாளா? நான் பிறந்த 5 நிமிஷத்துக்கு பின்னாடி நீ பிறந்தியா இல்ல நீ பிறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தனா? எங்க அப்பனுக்கு உங்க அப்பன் தம்பியா இல்ல எங்க ஆத்தாளுக்கு உங்க ஆத்தா தங்கச்சியா? எப்படி அண்ணங்கிற? இங்க பார், நியூமராலஜி பார்த்து அழகா சலூன் சர்க்குணம்னு பேர் வச்சிருக்கிறேன், அதை சொல்லி கூப்பிடு. பிடிக்கலையா வாடா போடா அப்படி கூப்பிடு. அதுவும் பிடிக்கலையா கேப் மாதிரி மொன்ன மாதிரி முடிச்ச வைக்க இப்படி எதை வேணாலும் சொல்லி கூப்பிடு. ஆனா அண்ணனு மட்டும் கூப்பிடாத, அழுக வருது. ஓகே சரி. காசு கொடு. காஃபி டே 10:30. ஒரே காஃபியை வாங்கி உறிஞ்சிட்டே இருப்பான். போய் பிக்கப் பண்ணு. போ போ. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணனால நமக்கு பிடிக்காது, ஆமா. பொண்ணுங்களுக்கு புரியறது இல்ல. சும்மா நடிப்பாளுங்க சொட்ட, நம்மள டென்ஷன் பண்ணி விட்டாரு. சரியா போடு. போடுறேன். அப்பா என்ன நம்ம பசங்க ராஜேஷ் முரளி இங்க வந்தானுங்களா? ஒருத்தைய தள்ளிட்டு காஃபி டே போயிட்டான். இன்னொரு பொண்ணை தள்ளிட்டு நம்ம சத்யம் தேட்டருக்கு போயிட்டான். நீ ஒண்ணு பண்ணு, பரவிமலை ஜோதியில சொர்ணாவின் சொர்க்கவாசன் பிரமாதமான படம் 2 டிக்கெட் இருக்கு. 2 பேரும் போறீங்களா? நீ வேற, நான் அதுக்கு வரலண்ணே. ஸ்கூலுக்கு போனோம், அவனுக்கு தேடி தான் வந்தேன். அப்புறம் எதுக்கு இங்க வந்த? போ. டேய், எங்கிட்டே காது குத்துறியா நீ? எப்ப பார்த்தாலும் இந்த புள்ள கம்பைன் ஸ்டடி இந்த பொண்ணை கரெக்ட் பண்றதா எல்லாரும் சொல்றாங்க. தப்பா சொல்ற, கெடுத்துருவா போல இருக்க. தப்பே பண்ணாம நடிக்கலாம் பத்தியா சொட்ட? அண்ணே அவன் ஒரு லூசு, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நல்லா எடுத்து சொல்லுங்க. நிஜமா போ. ஏய் லவ்ஸா நல்லா பண்ணு, ஸ்ட்ராங்கா பண்ணு. நம்ம சர்வீஸ் ஒர்க் அவுட் ஆகுது சொட்ட. வாடா வா, என்ன மாட்டி விட்டுட்டு நீ ஹீரோ ஆயிட்டல்ல. ஏய், இவன் ஒண்ணு காட்டி கொடுக்கலாம் அந்த குள்ளன். ஏய் நீ பேசாத. இங்க பார், பிரியா என் மேல எவ்வளவு லவ்வர் இருந்தா தெரியுமா? கொஞ்சம் விட்டு இருந்தா என்னை விட்டு போகாத அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன். எல்லாம் உன்னாலதான். இப்போ என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்றா, என்னை பிடிக்கலன்றா, என் கேங்கை விட்டே போனன்றா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஒழுங்கா அவளை திருப்பி என்கிட்ட கூட்டு வந்துரு, இல்ல நடக்கிறதே வேற. ஏய், என்னடா மிரட்டுற? என்னடா செய்வ? செய் பார்க்கலாம். டேய் குரு, பிரியா போனா போறா, அதுக்கு பதில் எவ்வளவு புடுறா? அவளை விடுமாமே, அவ வெத்து ஃபிகர், இவ சூப்பர் ஃபிகர், இவ்வளவு உஷார் பண்ணுவியா? அதுவும் கரெக்டு தான். அவ போனது காரணம் நீ தானே, அவளுக்கு பதில் நீ வந்துரு. குரு, என்னடா? என்னால கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்க முடியாது. ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு கிஸ். நெத்திலியோ கண்ணத்திலியோ உனக்கு பிடிச்ச இடத்துல ஒரு இடத்துல கொடு. ரொம்ப அழுத்தமா கூட வேணும், லைட்டா டச் பண்ணா போதும். அப்ப இருந்து நீ என் கேங்க கிஸ் பண்ண போறியா இல்லையா? எதுக்கு அவன்கிட்ட போய் அப்படி திரும்ப பேசிட்டு இருக்க? நீ சும்மா அவன் என்ன பண்றான்னு பாப்போம். நம்ம ஃப்ரெண்டு தானடா, விட்டுறா. ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டை கிஸ் பண்ணா தப்பு இல்லடா மாமா, விட்ரா பண்ணிட்டோம். இவ உன் ஃப்ரெண்டா? அப்ப இவளை லவ் பண்றியா? லவ் பண்றேன்னு சொல்லு, விட்டுறோம். ஏய் சொல்லண்டா, லவ் பண்றியா? அப்படி என்ன எங்க முன்னாடி அவளை கிஸ் பண்ணு, இல்ல போயிடு. டேய் அவன் பண்ண மாட்டான் மச்சான், நீயே பண்ணு. குரு ப்ளீஸ் குரு வேணா குரு ஏய் குரு புடிங்கடா அவளை. குரு வேணா விடுங்கடா குரு ப்ளீஸ் டா. குரு வேணா அவளை விட்டு குரு, அவ நம்ம ஃப்ரெண்ட் குரு. வேணா குரு ப்ளீஸ் குரு. பாவடா விட்டுடா. வேணாடா விட்டுடா. ராஜி
ஐயோ ஒரு ஃபிகர் போச்சுடா மாமே. போதுமாடா? கல்யாணமே பண்ணிக்க வேண்டியதானே? இட விடாம முத்தம் வச்சுக்கிட்டே இருக்கலாம். நீ விடியற வரைக்கும் இப்படியே தாண்டி நிக்கணும். அதான் நீ முத்தம் கொடுத்ததுக்கு நான் கொடுக்கற பனிஷ்மெண்ட். இந்த பாரு, இனிமே முத்தம் கித்தம் வச்சேன்னு வை, உதட்ட இழுத்து புடிச்சு அறுத்து போடுவேன். ஆமா, ராத்திரி நேரத்துல புள்ளி இப்படி வெளியில நிக்க வைக்கிறீங்க. அதுவும் செங்கலுக்கு பாவங்க அவன். சாப்பிட கூட இல்ல. என்னங்க நீங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல வீடா? காரியத்தை விட்டு வேற என்ன தெரியும்? படிக்கிறியா? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியா? ஐயோ என்னப்பா? அங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? பாவம் சூர்யா செங்கலை தூக்கிட்டு நிக்கிறான்ப்பா. அதெல்லாம் கரெக்டா பாப்பிய. ஒழுங்கா புக்க பார்த்து படி. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இல்லாம என்ன? நீ பண்றது அப்படிதானடா இருக்கு. பிறகு ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா கோவம் வராதா? வாடா. அம்மா கொஞ்சம் இல்ல. என்னடா? அந்த பொண்ணுகிட்ட நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டேன். அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு சொல்லிடாதம்மா. அப்புறம் மதிக்கவே மாட்டாமா. என் கௌரவமே போயிடும். உன்னை ராத்திரியெல்லாம் செங்கலை தூக்கிட்டு நிக்க வச்சிருக்கணும். இப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டு பொண்ணை பாக்குறியா நீ? சூர்யா, சூர்யா, இவன் என்ன ரேங்க் தெரியுமா? 35. நல்ல தூக்கமா? கனவுல யாரு? த்ரிஷாவா அசினா? கண்ட படத்தை எல்லாம் பார்த்துட்டு நைட் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து எங்க வரையும் வாங்குறீங்க? நீங்களாம் எங்க உருப்பட போறீங்க? இந்தா அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு காலையில கொண்டு வந்து என்கிட்ட காட்டு. இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதுக்கு அப்பா பெருமையோட சைன் பண்ணுவாரு. ஏய், அவன் எந்திரிச்சானா இல்லையாடி? உன் புள்ள படிக்கிறானா இல்லையானே தெரியல. ரேங்க் கார்டை பார்த்தா தான் அவன் லட்சணமே தெரியும். அவன் ஆடும் மண்டையும் முடி வெட்டும். இப்பெல்லாம் பசங்க அப்படிதான் இருக்காங்க. படிக்கிற பையன் மாதிரியா இருக்கான். வேற எப்படி இருக்கா? மத்த வீட்டுல போய் பார்த்தா தானே தெரியும் மத்த பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. எப்ப பார்த்தாலும் புள்ளைய அடிக்கிறது தானே வேலை. ஏய், புள்ளைய கொஞ்சம் நில்லுடா. சாப்பிட விடாம வீடு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களா? கொண்டா பார்க்கலாம். என்னங்க நீங்க கிரிமினல் மாதிரி அவனை செக் பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சா பாரு, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்க. உன் புள்ள லட்சணத்தை நீயே பாரு. கொடுக்கவே இல்லைன்னா இது என்னது? ரேஷன் கார்டா? இல்லம்மா, புள்ளைய வெளியில கூட்டிட்டு போய் ராமதுரை, கூட்டிட்டு வாங்க. ராமதுரை. எல்லாரும் பாக்குறாங்க. என்னங்க சொன்னா கேளுங்க. மாமி வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. புள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கழிக்கலாங்க. வாங்க, உள்ள வாங்க. ஏங்க எழுத்த அவனே போட்டிருக்கான். உங்க உள்ள போடுமா? உங்க உள்ள போடுமா? ஏன் உள்ள போட்டாயா? ஏங்க எழுத்த அவனே போட்டாயா? காலனில எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினார். ராமநாதன், கவலைப்படாதீங்க. இப்ப படிச்சவன்லாம் என்ன பெரிய ஆளாவா இருக்கான்? உங்க பையன் பின்னாடி சீட்டிங் கையெழுத்து போட்டாவது பெரிய ஆள் ஆயிடுவான். கவலைப்படாதீங்க. போலீஸ்காரன் புள்ள அப்படிதான் இருப்பா. எல்லாரும் முன்னாடி என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. அந்த அவமானத்தை என்னால தாங்கவே முடியல. எங்க அப்பா எப்பவுமே இப்படிதான். அம்மா கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு அடிப்பாரு. ஏன்னே தெரியல, எங்க வீட்டு அட்மாஸ்பியரே எனக்கு பிடிக்கல. வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடணும்னு தோணுது.